உலக நாடுகளில் எந்த நாட்டு மக்கள் மிக தூய்மையான குடிநீரை பருகுகிறார்கள் என்ற சுவாரஸ்யமான ஆய்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் இந்தியா 180 நாடுகளில் எந்த இடத்தை பிடித்துள்ளது என்பதை பார்க்கலாம். உலக நாடுகளின் வளர்ச்சி, பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை ஆகியவற்றின் முக்கிய அடையாளமாக தூய்மையான குடிநீர் கருதப்படுகிறது. பல முன்னேறிய நாடுகளில் மக்கள் சுத்தமான குடிநீரை எளிதில் பெறுவதற்கு அங்குள்ள வலுவான நிர்வாக அமைப்புகள் மற்றும் கடுமையான சட்டங்கள் உள்ளிட்ட நீண்டகால திட்டமிடல் மிக முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த ஆய்வின்படி 100க்கு 100 முழு மதிப்பெண்களுடன் பின்லாந்து, ஜெர்மனி, கிரீஸ், அயர்லாந்து, இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகிய நாடுகள் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன. இவற்றுக்கு அடுத்தபடியாக நார்வே 99.9 மதிப்பெண்களுடனும், லக்சம்பர்க் 9.8 மதிப்பெண்களுடனும் டாப் 10 இடங்களுக்குள் இடம் பிடித்துள்ளன. இந்த தரவரிசையானது ஹெல்த் மெட்ரிக்ஸ் அண்ட் எவாலுவேஷன் என்ற நிறுவனம் நடத்திய உலகளாவிய நோய் சுமை ஆய்வின் தரவுகளை கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ் என்ற அளவீடு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பாதுகாப்பற்ற குடிநீர் மற்றும் சுகாதார குறைபாட்டால் 1,00,000 பேருக்கு எத்தனை பேர் நோய்வாய்ப்படுகிறார்கள் அல்லது தங்கள் ஆரோக்கியமான வாழ்நாளை இழக்கிறார்கள் என்பதை கணக்கிட்டு இந்த மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக இந்தியாவில் அண்மையில் வட மாநிலங்களில் அசுத்தமான குடிநீரால் பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவங்கள் மற்றும் நோய் பாதிப்புகள் இந்தியாவின் மதிப்பெண் குறைய காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியா ஒட்டுமொத்தமாக 25.5 மதிப்பெண்களை பெற்று 144வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் ஓரளவிற்கு முன்னேறி இருந்தாலும் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் இன்னும் பெரிய சவால்கள் நீடிப்பதாக இந்த அறிக்கை கூறுகிறது. நாடுகள் தங்கள் நீரின் தரத்தை உயர்வாக வைத்திருக்க நவீன தொழில்நுட்பங்களையும் திறமையான வள மேலாண்மையையும் பயன்படுத்துகின்றன. நீர் எடுக்கும் இடத்திலிருந்து வீடுகளுக்கு கொண்டு செல்லும் குழாய்கள் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. குறிப்பாக சுவிட்சர்லாந்து மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகள் இயற்கை நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதோடு நவீன சுத்திகரிப்பு முறைகளையும் தொடர்ந்து செயல்படுத்துவதால் தரமான குடிநீரை உறுதி செய்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிப்பது எவ்வாறு நீண்ட கால பலன்களை தரும் என்பதற்கு இந்த நாடுகளே உதாரணமாக திகழ்கின்றன. இந்த ஆய்வு முடிவுகள் இந்தியா தனது குடிநீர் உள்கட்டமைப்பு மற்றும் நீர் மேலாண்மை திட்டங்களை இன்னும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகின்றன.